வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு அவர் ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஒர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது. நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளைச்சு பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாவே இருக்கும். ஆனா அதை எந்த அளவுக்கு ஈஸியா பண்ண முடியும், அதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒரு நாளும் பார்த்துட்டே வரும். இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கறது பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மெனோபாஸ் இருக்கக்கூடிய ஆசனாஸ்ல நம்ம பார்க்க போறோம். மெனோபாஸ்னா அப்படி என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா இப்போ பெண்களில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் வயதுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி மெனோபாஸ் இந்த மாதிரிலாம் வரும். இப்போ நம்ம அவங்களுக்கு மாதவிடாய் வருது இல்லையா, மாதவிடாய் பூ பிறந்த மாதவிடாய் வரும். அதுக்கப்புறமேட்டு அந்த சுழற்சி ஒவ்வொரு மாசமும் 28 நாளுக்கு ஒன்ஸ் அப்படி வந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இடைப்படும். அந்த டைமிங்கில் மட்டும் அவங்களுக்கு மாதவிடாய் வராது. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் குழந்தை பிறந்த அப்புறம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சுழற்சி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி வரும். அதாவது நிறைய நாட்கள் கழித்து வரும், 1 மாதம் இல்லை 2 மாதம் கழித்து அந்த மாதிரி வரும். இந்த மாதிரிலாம் இருக்கிறது தடைப்பட்டு வர்றதா அந்த மெனோபாஸுக்கு முன்னாடி ஸ்டேஜ் நம்ம சொல்கிறோம். மெனோபாஸ்னா 1 வருடம் 12 மாதத்துக்குமே அவங்களுக்கு மாதவிடாய் வராது. அதுதான் ஸ்டேஜ், அதில் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வர்றதுனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்க அந்த அழுக்குங்கள்லாம் எல்லாமே அந்த ரத்தப்போக்கு வழியை கொண்டு வர்றது, எல்லா அழுக்குங்களும் வெளியில் வந்துடும். இதுதான் ப்ராசஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் மெனோபாஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாயே வராதனால என்ன ஆகும், அந்த அழுக்குங்கள் எல்லாம் நம்ம உடல்லையே தேங்கி இருக்கும். இதனால என்ன ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த யூட்ரஸ், அதாவது நம்மளோட கர்ப்பப்பைக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்த வயசுல ஒரு 40-50 வயசுல 40-45 வயசுல பார்த்தீங்கன்னா அதில் கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால அது அப்படியே ஃபுல்லாக எடுக்கிற மாதிரிங்கிற அந்த ஒரு நம்மளோட உடல்ல இருக்கிறது நம்ம இறைவன் படைச்சில நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பை அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. கர்ப்பப்பையே எடுத்து வச்சிடுறாங்க. அது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால தான் நம்ம அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆசனங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே உபயோகமாக இருக்கும். அது இல்லாமல் அந்த டைமில் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட மூடே அவங்களுக்கு ரொம்ப நல்லா இதாக இருக்காது. அதாவது கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட உடல் ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நார்மல் டெம்பரேச்சரோட அவங்களோட உஷ்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்வைகள் அதிகமாக வரும், முதுகு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு பெண்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு ஏஜில் மாறுபடும். இப்போ சில பேருக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுலேயே அந்த மாதிரி வந்துடுற மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசில் தான் வர மாதிரி இருக்கும். அப்படியே இந்த லைஃப் ஸ்டைலும் நமக்கு மாறதுனால எல்லாமே நம்ம உடலோட நல்ல அந்த இதுவும் சுழற்சிகள் எல்லாமே மாறுபட்டுட்டு வந்துடுது. இப்போது அதுக்குள்ளே நம்ம ஆசனங்கள்லாம் பார்த்துடலாம். இதுதான் மெனோபாஸ். அதுக்குள்ளே ஆசனங்களை பார்த்துடலாம். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் இதை செஞ்சிடலாம். இந்த மாதிரி மேட் விரித்து போட்டுக்கோங்க, போட்டுட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இது சுக்காசனம். இதில் உட்காந்துட்டு இப்போ கைகள் ரெண்டுமே இப்படி முட்டியில் வைக்கிறோம். முட்டியில் வச்சுட்டு நம்மளோட இப்போ எப்படி நம்ம மாவு ஆட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். வச்சுட்டு இப்படி முன்னோக்கி இப்படி இடது பக்கம் போயிடுங்க. இடது பக்கம் போய் முன்னோக்கி இப்படி போயிட்டு வலது பக்கம் இப்படி பின்னாடி வாங்க. வரும்போது இப்படி கைகள் ரெண்டும் எடுக்காமல் அப்படியே நம்ம செஞ்சுட்டே வரும். இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்றுக்கு, அதாவது கர்ப்பப்பை வயிற்று பகுதிகள் சம்பந்தமான இருக்கிறது அந்த தசைகள் எல்லாமே நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். 3 4 5 6. இப்போ அப்படியே நம்ம இந்த பக்கத்துல இருந்து பண்ணிக்கலாம். 6 5 4 3 2 1.
தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சில பேருக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கும். அவங்க வேணும்னா வந்து கொஞ்சம் பொறுமையா செய்யலாம். அப்படி இல்லைன்னா கண்களை மூடிட்டு வந்து இது செய்யலாம். ஆனா இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ரிலீஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி முன்னாடி குனியும் போது நம்மளோட வயிறு வந்து இந்த கால்கள்ல பட்டு நல்லா அழுந்தும். இப்படி இடது பக்கம் போனோம்னா நம்மளோட இந்த தொடையில அழுந்தும். இப்படி முன்னாடி போனோம்னா வயிறு வந்து கால்கள் அழுந்தும். அந்த மாதிரி இப்போ இந்த பக்கம் சுத்தினோம்னா இந்த சைட்ல இருக்கிறது வந்து இந்த தொடைப்பகுதியில வந்து அழுந்தும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நடுப்பகுதி, இடது பகுதி, வலது பகுதி எல்லாத்துலயுமே வந்து நல்லா டோன் பண்ணி கொடுக்கும். அதுக்காக வந்து நம்ம இதை செய்யறோம். இப்போ அடுத்ததை பார்க்கலாம். தண்டாசனால உட்காந்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம பத்தகோணாசனா வைக்கிறோம். கால்கள் ரெண்டுமே மடக்கிட்டு நம்ம 2 கால்களையும் பாதங்களையும் நல்லா சேர்த்து வச்சிடுறோம். கைகள் 2 இப்படி கோத்துடுறோம். கோத்துட்டு இப்படி வந்து நல்லா வந்து விரிக்கணும். இந்த கால்கள் உங்களுக்கு எவ்வளோ நல்லா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சிடணும். விரிச்சிட்டு கைகள் நல்லா இப்படி கோத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பெருவரில் பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் கொலுசு போகிற இடத்த பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி வருதோ அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி கைகள் கோத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பத்தகோணாசனா இல்லைன்னா பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறோம். நல்லா உங்களுக்கு அந்த கால் எவ்வளோ முன்னாடி வைக்க முடியுமோ அதில் வச்சுக்கோங்க. பெரியனியம் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கிட்ட எப்படி வைங்க. இப்படி வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேணா அப்படி நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் எவ்வளோ டைம் வந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அப்படியே உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க. அப்படியே கீழே போகும்போது மூச்சை விட்டுருங்க. மறுபடியும் ஏஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய டைம் வந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம். இப்போது கால் இந்த இடத்துலையே வச்சுட்டு இப்படி நம்ம உள்ள நல்லா தள்ளி வச்சுக்கலாம். இந்த இடத்துலையே வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி குனிய முடியலன்னா கால் பாதத்தை 2ம் இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு நீங்கள் முன்னாடி குனியும் போது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து முன்னாடி வரும். உங்களோட உடல் வந்து நல்லா முன்னாடி வரும். இப்படி வச்சுட்டு அப்படியே நல்லா இப்படி குனிஞ்சிருங்க. குனிஞ்சிச்சு முடிஞ்சால் கைகளையுமே வந்து நீங்கள் நீட்டிக்கலாம். உங்களோட நெற்றி பகுதி இந்த உங்களுக்கு காலிலேயே படுற மாதிரியும் வச்சுக்கலாம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு இதுலேயே வந்து நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே ஒரு அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரியும் இருக்கலாம். இப்போதைக்கு நான் செஞ்சு காமிச்சது உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து நீங்கள் வச்சும் எடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே வந்து இப்படி முன்னாடி குனிஞ்சு நீங்கள் அப்படியே எழுந்துக்கலாம். நல்லா ஃபார்வர்ட் பேண்ட் இப்படி பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா நிமித்திக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு இந்த இடம் வந்து இந்த பெல்விக் ரீஜன், பெல்விக் ஏரியா வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு விரிவடையும். அந்த தசைக்கெல்லாம் வந்து நல்ல இழிவு நிலைமை ஏற்படும். உங்களோட கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்லது. வயிற்று பகுதிக்குமே வந்து ரொம்ப நல்லது. இப்போது கால்கள் 2மே சேர்த்து வச்சுட்டு முன்னாடி நீட்டிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே படுத்துக்கலாம். கொஞ்சம் கீழே இறங்கி இது படுத்துக்கலாம். படுத்துட்டு கால்களை வந்து இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா பத்தகோணாசனா, அந்த மாதிரி வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம். இது வந்து சுப்த பத்தகோணாசனா. சுப்தன்னா படுக்கிறது, பத்தகோணாசனா இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா பட்டர்ஃப்ளை, அதுதான் இது. இப்போ நீங்கள் இப்படி வச்சுட்டுமே வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ணலாம். உட்கார்ந்துட்டு பண்ணுறத வந்து நம்ம படுத்துட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். இதுவும் வந்து நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் வந்து இது செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதுலேயே வந்து நம்ம ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா கைகள் வந்து இப்படி கீழே வச்சுட்றோம். கீழே வச்சுட்டு இந்த பட்டர்ஃப்ளைலே இந்த பத்தகோணாசனாலேயே வந்து உங்கள் இடுப்பு பகுதியை வந்து நம்ம மேலே தூக்குறோம். தூக்கிட்டு அப்படியே வந்து இப்படி கீழே வைக்கிறோம். வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இழிவுத்தன்மை ஏற்படும். செய்யும் போது இப்போ அப்படியே மேலே தூக்கி வைக்க போகிறோம். கால் பொசிஷனை மாற்றக்கூடாது. உங்கள் 2 கால் பாதமும் சேர்ந்து இருக்கணும். கால்கள் இந்த தொடைப்பகுதியில் வந்து இந்த பத்தகோணாசனாலே இருக்கணும். இடுப்பு பகுதியை மட்டும் நல்லா மேலே தூக்கி நம்ம வைக்க போகிறோம். 3 4 5 அதனாலேயே வந்து உங்களுக்கு நிறைய பலன் இருக்கு. அதுலேயும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து கால்களை வந்து நம்ம நல்லா
2 கால்களையும் மேல் நோக்கி இப்படி தூக்குறோம். தூக்கிட்டு 2 கையை வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து பத்த கோணாசனா வந்து இப்படி வைக்க போகிறோம். காலை மடக்கி இப்படி வைக்க போகிறோம். அப்படியே 2 காலும் சேர்த்து வச்சு நேராக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரோம். பத்த கோணாசனா, கால்களை சேர்த்து வச்சுட்டு நேராக வச்சுருங்க. 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து பண்ணிக்கலாம். கால்களை வந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுட்டு 2 கைகளுமே வந்து இந்த குதிக்கால் கிட்ட வந்து விரல்கள் வந்து தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயுமே வந்து நம்ம இடுப்பு பகுதி வந்து மேலே தூக்கிட்டு இந்த காலை வந்து இப்படி நல்லா போய் விரிக்கிறோம். இப்போ எப்படி பத்தகோணாசனால பண்ணுறோம் அந்த மாதிரி மறுபடியும் கால்கள் 2 சேர்த்து வச்சுட்டு கீழே வைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ விரிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து உங்களோட ஆசனங்களும் சரி ஸ்ட்ரெச்சஸும் சரி வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டே வைக்கலாம். உங்கள் இடுப்பு பகுதி வந்து நல்லா வந்து விரிவடையணும். அவ்வளோதான் வந்து விஷயம். இதுதான் வந்து கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ரொம்ப வந்து காலை அகட்டியும் வைக்க வேண்டாம், ரொம்ப வந்து சேர்த்து வைக்க வேண்டாம். ஒருவளுக்கு வச்சுட்டு கை இப்படி வச்சுக்கோங்க. மேல் நோக்கி இடுப்பை தூக்கிட்டு இதை அப்படியே தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டே வரலாம். இடுப்பை பகுதியை தூக்கிட்டு காலை விரிக்கிறோம். 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம கைகள் வந்து 2 இப்படி வைக்க போகிறோம். கால்கள் வந்து இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ இடுப்பு பகுதியை வந்து மேலே தூக்குறோம். இப்படி தூக்கிட்டு டேபிள் மாதிரி வந்துட்டு மறுபடியும் வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம். உங்களுக்கு அது எப்படி வசதி வருதோ அப்படி வச்சுக்கலாம். விரல்கள் இப்படி கீழ் நோக்கி இப்படி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி வந்து மேல் நோக்கி வைக்கலாம். எப்படி வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து டிஃபர் ஆகும். அப்படியே வந்து இடுப்பு பகுதியை தூக்கிட்டு பொறுமையாக வந்து கீழே வைங்க. 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே வந்து ஒரு மாற்று ஆசனம் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இடுப்பு பகுதியில் வந்து கொஞ்சம் அப்படியே படுத்துட்டு செஞ்சிருந்தோம். இப்போ மேலே தூக்கி வச்சதுனால இடுப்பு வலி இருக்கலாம். அதுக்காக வந்து ஒரு மாற்று ஆசனம். கைகள் மேல் நோக்கி அப்படியே வந்து முன்னோக்கி பேர் வைக்கிறோம். 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி சில ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். செய்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெனப்பாஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதவிடாய் நிற்கிறது, அதுவும் சரி அதுக்கு முன்னாடி இருக்கிற இப்போ சுழற்சி வந்து சரியாக வரலங்கிற மாதிரிக்குள்ள பெரிய மெனப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 30 நாட்கள் ஒரு வாட்டி, 40 நாட்களுக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் மொத்தமாக வந்து நின்றும் மாதவிடாய். இந்த ஸ்டேஜ்லையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆச்சுன்னா எல்லாருமே வந்து பண்ணலாம். இது வந்து பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு 10 முறை வந்து செஞ்சேன். 10 முறை செய்யலை, ஒரே நேரத்தில் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 5 அப்படியே பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஆனால் நீங்கள் நிறைய டைம் வந்து செய்யணும். இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லி தரும் போது வந்து கொஞ்சம் டைம் தான் நான் வந்து செஞ்சுருப்பேன். இப்போ 10 டைம் செஞ்சுட்டு அப்படியே வந்து நம்ம விட்டோம். நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 முறையை செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 முறை, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 முறை, இந்த மாதிரி நீங்கள் 3 தடவை செய்யணும். இந்த மாதிரி செஞ்சுட்டே வரும்போது தான் பயிற்சிகள் அதிகமாக பண்ண தான் அந்த பலன்கள் வந்து ஜாஸ்தியாக வரும். அதேமாரி பத்தகோணாசனாவும் பண்ணும்போது கொஞ்ச நேரம் தான் பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து
அதாவது இப்போ என்ன சொல்றதுன்னா, நம்ம டிவி பார்க்கும்போதோ சரி, ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும்போதும் சரி, நீங்க கால்கள் உடனே வச்சுட்டு நீங்க அந்த பத கொணாசனா வந்து நீங்க பண்ணலாம். உட்கார்ந்துட்டே கூட நீங்க அப்படியே பண்ணலாம். படுத்துட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது படுத்துட்டு, இல்ல படுக்கையில இருக்கும் போதே வந்து நீங்க படுத்துட்டும் நீங்க செய்யலாம். இப்ப தூங்கி ஏஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எழுந்த உடனே வந்து முழிப்பு வந்த உடனே காலையில முழிப்பு வந்த உடனே சில பேர் எழுந்துக்க மாட்டாங்க. அப்படியே வந்து படுக்கையில இருப்பாங்க. அந்த டைம்லயே வந்து நீங்க இத செஞ்சுட்டும் எழுந்துக்கலாம். இந்த மாரி இந்த ஆசனங்கள்லாம் மூலியமாகவும் வந்து நம்ம உடல்ல இருக்க கழிவுகள வந்து தாராளமா வந்து எல்லாருமே வெளியே எடுத்துடலாம். நம்ம அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாரி வந்து சில ஆசனங்கள்லாம் இருக்கு. இப்ப அது மாரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பெண்களுக்காகவே உரிய ஆசனங்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மஞ்சள் வெயில் மாலை மஞ்சள் வெயில் மாலை நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க. ஸோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாருங்க. இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம டே டு டே கான்வர்சேஷன், டே டு டே இங்கிலீஷ், எவ்ரிடே இங்கிலீஷ், அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்திலே எப்படி அமைப்பது, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவது, how can we use present continuous, where can we use this present continuous, when can we use this present continuous, எப்போதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஒரு செயலை குறிப்பிடுவதற்கு present continuous we are using. Always, எப்போதும், அவன் எப்பவுமே பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் எப்பவுமே பணம் கேட்டு கேட்டு என்னை தொல்லை பண்ணி கொண்டே இருக்கிறான். இந்த ஆல்வேஸ் அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த தொல்லை செய்து கொண்டே இருத்தல், இரிட்டேட்டிங் பண்ணிக்கொண்டே இருத்தல், தொல்லை செய்து கொண்டே இருத்தல், அனாவசியமாக நம்மை படுத்தி கொண்டே இருத்தல், இந்த மாதிரியான வார்த்தைகளை, வாக்கியங்களை, நிகழ்ச்சிகளை, ஆக்ஷன்ஸை நம்ம சொல்றதுக்கு தான் இந்த ஆல்வேஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தும். அவன் எப்போதும் பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எப்படி நம்ம சொல்லுவோம்? அவன் இருக்கிறான், he is, அவன் இருக்கிறான், பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், எப்போதும் பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், எப்போதும், ஆல்வேஸ். கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கேட்டுக்கொண்டே இருக்கிறதுக்கு என்ன? ஆஸ்கிங். கேட்டலுக்கு என்ன? குடு குடு குடுன்னு கேட்கறதுக்கு தான் ஆஸ்கிங்னு பேர். கேளு கேளுன்னு காதுல கேட்கறதுக்கு லிசன். காதுல கேட்கறது, காதால கேளுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து லிசன். காதால கேளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு லிசன். குடு குடு குடுன்னு கேட்கறதுக்கு ஆஸ்கிங். புரியுதுங்களா? தமிழ்ல வந்து ஒரே வேர்டு தான் கேட்டல் அப்படிங்கிறது. இங்கிலீஷ்ல 2 வேர்டு இருக்கு, ஆஸ்கிங், லிசன். லிசன் அப்படின்னா காதுல கேட்கறது, ஆஸ்கிங் அப்படின்னா குடு குடுன்னு கேட்கறது. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இவன் என்ன கேட்கறான்? பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்கறான் இல்லையா? அப்ப நம்ம எந்த வேர்டு போட போறோம்? ஆஸ்க் போடணுமா, லிசன் போடணுமா? ஆஸ்கிங். கரெக்ட். ஹி இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங். அவன் எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருக்கிறான்.
கேட்டுக்கிட்டே இருக்கான்பா இல்லையா? என்ன கேட்டுக்கிட்டே இருக்கான். என்ன? பணம். ஆஸ்கிங் ஃபார் மணி. மணி, பணம். பணம் கொடு, பணம் கொடு, பணம் கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். He is always asking for money. The for money. பணத்துக்காக என்ன தொந்தரவு பண்றான்? பணம் கேட்டு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கறத he is always asking for money. He is always asking for money. அவன் எப்போதும் பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இதுதான் நீங்க இந்த கண்டினியூஸ் டென்ஸ் ask plus ing asking. கொண்டு இருத்தல் ing போட்டீங்கன்னா என்ன? கொண்டு இருத்தல், கேட்டுக்கொண்டு இருத்தல் asking. பார்த்து கொண்டு இருத்தல் seeing. குடித்து கொண்டு இருத்தல் drinking. பாடம் படித்து கொண்டு இருத்தல் ரீடிங். ஓடிக்கொண்டிருத்தல் ரன்னிங். இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல ஆஸ்கிங் கேட்டுக்கொண்டே இருத்தல். இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் ஃபார் மணி. சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு வயிறு ரொம்பவே ரொம்பாது. போதும் 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 அப்படின்னு சொல்றதுதான் சாப்பாடு. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான்ப்பா. He is always eating. அவன் சாப்பிட்டுக் கொண்டே அப்படிங்கிறது தான் இந்த ஆல்வேஸ். எப்போதும். அவன் எப்போதும் சாப்பிட்டு கொண்டே, தூங்கிக் கொண்டே, படித்துக்கொண்டே சொல்றான் இல்லையா? இதெல்லாம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கொஞ்சம் பேர் தான் அப்படி இருப்பாங்க. ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா? he is always eating. அவன் எப்போதும் இதை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான். அவன் எப்போதும் படித்து கொண்டே இருக்கிறான். எப்படி நீங்க சொல்லுவீங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க. இந்த ஆல்வேஸ் அண்ட் யூசுவலி அப்படிங்கிற இந்த மாதிரியான அட்வர்ப்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க. நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது, எல்லாரும் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்கல்ல. ஆனா அந்த ஸ்லிம்மா இருக்கிறதுக்காக நீங்க எடுத்துக்கக்கூடிய டயட் தான் உங்களுக்கு பெரிய எதிரி அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, ரொம்ப ஸ்லிம்மா இருக்கோ, ரொம்ப கம்மியா சாப்பிட்றோம், நம்ம ஹெல்தியா இருக்கோம் அப்படின்றத நீங்க நினைச்சுக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியா நல்லா சாப்பிட்டு குஸ்தியா இருக்கும் இல்லையா? ஸோ இதன் காரணமா நமக்கு மசில் லெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், ஃபேட்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், மெட்டபாலிசம் அப்படின்றது இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சரியாக உங்களுடைய சத்துக்கு போய் சேராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த சத்து உங்களுடைய உடல் முழுக்க பரவணும் இல்லையா? ஸோ மெட்டபாலிசம் இல்லாமல் நீங்கள் என்ன தான் ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் அழிஞ்சிருக்கு, அதுக்கப்புறமா உருவாகிருக்கு. அண்ட் நிறைய கிரகங்கள்லாம் நம்ம படிச்சுட்டு தான் இருந்திருக்கோம். டைனோசர் இருந்துச்சு, அழிஞ்சிச்சு, திரும்ப உருவாச்சு உலகம் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பூமி ஆக்சுவலாக எவ்வளோ பழசு அப்படின்னு பார்த்தோம்னா 4.54 பில்லியன் இயர்ஸ் பழசு அப்படின்னு சொல்கிறாங்க.
அவ்வளோ பழைய பூமியில தான் இப்போ புது மனிதர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆவரேஜா ஒரு டைனோசருடைய வாழ்நாள் எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? படம் பார்க்க முடியல, எங்க வாழ்நாளை யோசிக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ட்ரைனோசாரஸ் ரெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை குறிப்பிட்டு எடுத்துக்கங்களேன். ஒரு 16லேருந்து 22 வருஷம் மட்டுமே தான் அதால் வாழ முடியுமா. என்னமோ பல்லாயிரம் நூற்றாண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருக்கோம். பட் அதெல்லாம் இருந்திருக்கு. அதே சமயம் அது இறந்தும் போயிருக்கு ரொம்ப சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் அதோடைய லைஃப் ஸ்பேன் தான். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டைனோசர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான டைனோசர்ஸ் எல்லாமே அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு 29லேருந்து 35 வயசு வரைக்கும் தான் அதால் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னதான் டைனோசர்ஸ் பெருசாக இருந்தாலுமே அதோடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். மினிசோட்டா ஆர்ஃபீல்டு லெபார்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல உங்களால் 40 நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் வேர்ல்டுலேயே ரொம்ப குவைட்டஸ்ட் பிளேஸ். எந்த அளவுக்கு குவைட்டஸ்ட்னா இதோடைய சவுண்ட் மைனஸில் போகும், 9.4 dBA. ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சவுண்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு. அண்ட் தெரியாதவங்க அமைதியான இடம் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது கிட்டத்தட்ட இந்த அமைதி உங்களை பைத்தியம் பிடிக்கிற வைக்கிற அளவுக்கு ஆக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரிசர்ச் பண்ணவங்க எல்லாமே. அதனால் அமைதி இருக்கலாம், பட் ரொம்ப அமைதியாக போனால் அது ஆபத்தாக போயிடும். எக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு லெட்டர் தான் கிஸ்ஸுக்கான அடையாளமாக இருந்திருக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய டிக்ஷனரியே அதில் எக்ஸ் அப்படின்றதுக்கு உதாரணமாக கிஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிஸ்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு பார்த்தா அது எக்ஸ் தான். டாக்ஸை வெளியே கூட்டிகிட்டு போகிற டாக்ஸ் ஓனரே ஸ்ட்ரீட்லலாம் டாக்ஸை கூப்பிட்டு போகும்போது அது வெளியே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்த தேடி அதுக்கப்புறமா தான் அது போகும். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன். எந்த டாக்ஸாக இருந்தாலும் சரி அது நார்த் சவுத் ஆக்சிஸில் பார்த்து அலைன்மெண்ட்டை தான் உட்காந்து போகுமா. ஏன் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அங்கே ஒரு மூளை இருக்குது அப்படி நம்ம எடுத்துக்கலாம். பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் யூரோப்போடைய பாப்புலேஷன் மொத்தமாக, அதாவது க்ரூஸ் ஷிப்லேயே உள்ள திணிக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்குமா ஸ்டோன் ஏஜ் பீரியடில். அவ்வளோ ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் இருந்தால் இப்போ சென்ட்ரல் யூரோப் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்களா. கிரியேட்டிவான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே டிவியில் நம்ம பார்த்த காலம் போய் இப்போ மொபைல் ஃபோன்ஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். பட் டிவி விடலை, டிவிலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் ரொம்ப லாங்கஸ்டான அட்வர்டைஸ்மெண்ட் எது அப்படின்னு தெரியுமா? இன் டெலிவிஷன் ஹிஸ்ட்ரியில் 14 hours, அதாவது 14 மணி நேரம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடி இருக்கு. இதுதான் லாங்கஸ்ட் டியூரேஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சின்ன வயசில் எதுக்கு காது குத்துறாங்க அப்படின்னு தெரியுமா? காது குத்துற இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய நரம்பு தான் நம்மளுடைய பிரெயினோட டைரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பிரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு தான் காது குத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை காது குத்துறது அப்படின்றது சின்ன வயசுல நமக்கு பண்ணிடுறதுக்கான ரீசனும் அதான். மூளை வளர்ச்சி இருக்கும் போதே ஷார்ப்பாக வளரும் அப்படின்னு தான். என்ன குத்துனாலும் வளரணும்ல. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். ஒரு வருஷத்துல 365 டேஸ் இருந்தா கூட ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க மலைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புதைஞ்சிருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வரும். இன்னைக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி 9ஆம் நாளுடைய சிறப்புகளுங்க. இந்த பிப்ரவரி 9ல் என்ன அப்படின்னா, ராகங்களே தன்னை ராகம் அமைத்து பாட கெஞ்சும் அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றல் படைத்த மதுரை சோமு என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சோமசுந்தரம் அவர்களுடைய பிறந்த தினம். 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. மதுரை சோமு என்று சொன்னால் அனைவருக்கும் ஞாபகம் வரக்கூடியது. இவர் சினிமாவில் பாடியது 2 பாடல் மட்டுமே. அதில் ஒரு பாடல்தான் தெய்வம் படத்தில் வரக்கூடிய மருதமலை மாமணியே முருகையா. அந்த பாடல் இன்றளவும் அனைவர் மனதிலும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவருடைய இசை பாணியே மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. அதாவது மக்கள் மத்தியில் பாடல்களை இனிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். பாடல்களை பாடும்போது அந்த இனிமை நயம் மட்டுமே மக்களுக்கு செல்ல வேண்டும், மேதாவித்தனம் செல்லக்கூடாது என்று தனக்கென்று ஒரு கட்டளை போட்டுக்கொண்டு செயல்படுத்தியவர்தான். 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் ஃபுல் பெஞ்ச் கச்சேரிகளை மிக சிறப்பாக நடத்தி காட்டியவர்தான் மதுரை சோமு அவர்கள். இவருடைய மதுரை சோமு அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஜிஎன்பி இசை சாம்ராட்
என் பாலசுப்ரமணியம் அவர்கள் இசை சாம்ராட்டாக இருந்தார். அவருக்கு முன்னால் இவர் ஒரு முறை பாடக்கூடிய வாய்ப்பு வந்தது. அப்போ இந்த ஜிஎன்பி அவர்களுடைய முன்னால் இவர் பாடும்போது, ஏனென்று சொன்னால் ஜிஎன்பி அவர்கள்தான் இப்போது சங்கீத நாடக கச்சேரிகளில் பாடக்கூடிய அந்த அமைப்பிற்கு முழு முதற்காரணம், மிகச்சிறந்த கர்நாடக இசை பாடகர். அவர் முன்னால் இவர் பாடும்போது மதுரை சோமு அவர்கள் முதலில் பயந்தார். பின்னால் உடனே இவர் பாடி முடித்த உடனே அடுத்தது தொடர்ச்சியாக இந்த இளைஞனான மதுரை சோமு அவர்கள் பாடினார். அவர் பாடலை கேட்டு, அந்த கர்நாடக இசை சங்கீதத்தை கேட்டு ஜிஎன்பி அவர்கள் உடனே அவரை பாராட்டி, நீ என்னுடைய சிஷ்யன் என்று சொல்லி தனக்கு அளித்த பொன்னாடையை அவருக்கு அளித்து மகிழ்வித்தவர் தான் ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்கள். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பாடலை பாடியவர் தான் நம்முடைய மதுரை சோமு அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இவருக்கு பத்மஸ்ரீ விருது, சங்கீத நாடக அகாடமி விருது மற்றும் இசை பேரறிஞர் விருது என்று பல விருதுகளை பெற்றவர் மதுரை சோமு அவர்கள். அவருடைய பிறந்த தினம்தான் இந்த பிப்ரவரி 9ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பர்பா இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை டீம்.